அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன். இது ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் வழங்கக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சி 3. இன்றைக்கு நாம் கேள்வி பதிலை பார்ப்பதற்கு முன்பாக மாணவ செல்வங்களே, ஒன்றை உங்களுக்காக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாதா வயிறெறிய வாழா ஒரு நாளும் என்கிறது கொன்றை வேந்தன். வள்ளுவனும் சொல்லுகிறான். வள்ளுவன், கம்பன், இளங்கோ, நம்ம கண்ணதாசன் வரை எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ் தமிழ் தமிழ். அந்த தமிழை நேசியுங்கள். உலக அறிவு என்பது பிற மொழிகளில் நமக்கு இருந்து கிடைத்தாலும் கூட நம்முடைய தாய்மொழி என்றைக்கும் நாம் விட்டுவிடக்கூடாது. நம் தாய்மொழி எப்பொழுதும் நம்மை தூக்கி பிடிக்கும். உண்மையான உள் உணர்வுகளை, உள் அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு தாய்மொழிதான் என்றைக்கும் நமக்கு துணை நிற்கும். ஆகவே தாய்மொழியே சிறந்தது. கதிர் வெடித்து பிழம்பு எழ, கடல் கொதித்து சூடாற்ற, முதுமைமிகு நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரை பெருவெளியில் பாண்டியன் கை பார்த்தவளே, நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகழ் சேர் தன் புலவர் தம்மை வணங்குகிறேன், தமிழ் புலவர் வாழியவே. அதாவது இது கண்ணதாசன் அவர்கள் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்து. என் அன்பு மாணவ செல்வங்களே, தமிழ்த்தாய் வாழ்த்தை நிறைய எழுத்தாளர்களும் கவிஞர்களும் எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் படித்து கொண்டிருக்கிற நீராறும் கடலெடுத்த என்கிற அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தல்ல இது. அதற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய கவிஞர் கண்ணதாசன் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்து. வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் காணொலியில் அதை பாருங்கள். மிகச்சிறந்ததாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், உள்ளார்ந்த அர்த்தங்கள் கொண்டிருக்கும். நன்றி. இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். முதல் கேள்வி திருத்துறைப்பூண்டியிலிருந்து கேசவன் என்பவர் கேட்டிருக்கிறார். சார் வணக்கம். ஏஎன்எம், ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், இதில் எந்த நர்சிங் படிப்பு படித்தால் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது நர்சிங்கில் இருக்கிற மொத்த படிப்பையும் சொல்லிட்டாரு. இதில் எந்த படிப்பை படித்தா எனக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி பொதுவான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எந்த ஒரு படிப்புக்கும் அரசு வேலை என்பது சாதாரணம் கிடையாது. அரசில் இப்போ எல்லாமே தனியார் மயமாயிட்டிருக்கு. அதனால் அரசு வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் ரொம்ப பிடிவாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம், அறியாமைன்னு கூட சொல்லலாம். இருக்கட்டும், அது உங்களுடைய லட்சியமாக இருந்தால் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இப்போ ஜிஎன்எம், ஏஎன்எம், பிஎஸ்சி, எம்எஸ்சி இதில் பார்த்தீங்க, இந்த நர்சிங்கில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கும் எம்எஸ்சி நர்சிங்க்கும் ரொம்ப ரேர் தான் அரசு வேலைகள். ஆனால் ஜிஎன்எம்க்கு நிறைய வேலை வாய்ப்புகள் பொதுவான மருத்துவமனைகளில் எல்லா இடங்கள்லையும் ஜென்ரல் நர்சிங், மிட்வைஃபரி முடித்தவங்களுக்கு தான் வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. ஆனால் இதுக்கு கூட இன்றைக்கி எம்ஆர்பி வந்துருச்சு. எம்ஆர்பினா மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்டு. இப்போ அந்த மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்டில் நீங்கள் வைக்கிற தேர்வை எழுதி தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அதனால் அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் மற்ற படிப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜென்ரல் நர்சிங், மிட்வைஃபரின்ற அந்த ஜிஎன்எம் படிப்புக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தைரியமாக அந்த படிப்பை நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி ஏஎன்எம் அப்படின்னு கேட்டிங்களா, ஆன்சிலரி மிட்வைஃபரி, அப்படி அதை நர்சிங் மிட்வைஃபரியை பற்றி பேசுகிறீங்க. இது வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமப்புற செவிலியர்களுக்கான ஒரு படிப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த படிப்பு பார்த்திங்கன்னா தாராளமாக படிக்கலாம். ஜிஎன்எம்க்கு அடுத்தபடியாக இந்த படிப்புக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. நன்றி. அடுத்தது இரண்டாவது கேள்வி தேவனாம்பட்டினம் மீனாட்சி சுந்தரம் என்பவர் கேட்டிருக்கிறார். அதாவது பிகாம் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டிங் படிக்கலாமா, இந்த படிப்புக்கான வேலை வாய்ப்பு எப்படி உள்ளது அப்படிங்கிறார். பிகாம் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டிங் அப்படின்ற ஒரு படிப்பு படிக்கலாமா, வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறார். பொதுவாக பிகாம் ஜென்ரல் அப்படின்னும் போது என்றைக்குமே மவுஸ் குறையாத ஒரு படிப்பு, இன்றைக்கும் வரவேற்பு உள்ள ஒரு படிப்பு. அதுலேயே நீங்கள் பிகாம் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டிங் சொல்கிறீங்க. அந்த ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டிங் அப்படின்றது சிஏ படிக்கணும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பிகாமில் இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 20க்கும் மேற்பட்ட படிப்புகள் பிகாம்லேயே உட்படிப்புகளாக வந்துருச்சு. அதில் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டிங் தான். இதை படிச்சிங்க அப்படின்னா சிஏ படிக்கிறதுல பாதி சப்ஜெக்ட் உங்களுக்கு இதில் வந்துடும். அப்போ சிஏ படிக்கும்போது இதை முடிச்சுட்டு நீங்கள் சிஏக்கு ட்ரைனிங் போகும்போது
அது உங்களுக்கு முழுக்க முழுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இந்த படிப்புக்கு நீங்கள் தாராளமாக படிக்கலாம். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, பிகாமை பொறுத்த வரைக்கும் பணம் எங்கெல்லாம் பரிமாறப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்களுக்கு வேலை இருக்குது. பணத்தை வச்சு எங்கெங்கெல்லாம் தொழில் செய்கிறோமோ அந்த இடங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. பணத்தை வைக்காமல் நீங்கள் எந்த தொழில் செய்ய முடியும்? ஆகவே தைரியமாக நீங்கள் சேரலாம். நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நல்ல முறையில் படித்து வெளியில் வரணும். நல்ல பர்சன்டேஜோடு வந்து உங்களுடைய இதர நாலேஜை நீங்கள் நல்லா வளர்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு படிப்பு தான். அந்த படிப்புக்கு எதிர்காலம்லாம் இல்லை, சூப்பரான ஒரு படிப்பு, தைரியமாக படிக்கலாம். அடுத்தது கார்த்திகேயன், வேலூர். புனேயில் உள்ள இராணுவ மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், எங்கே படிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது புனேயில் இராணுவ மருத்துவக் கல்லூரி இருக்குது, அந்த மருத்துவக் கல்லூரியில் நான் படிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். இராணுவ மருத்துவக் கல்லூரினா புனே மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அது இல்லாமல் இன்னும் 2 இருக்குது. அதாவது நம்ம தெலுங்கானாவில் ஒரு இராணுவ மருத்துவக் கல்லூரி இருக்குது, பல் மருத்துவக் கல்லூரி. ஆர்மி காலேஜ் ஆஃப் டென்டல் சயின்ஸ்னு சொல்லிட்டு தெலுங்கானாவில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் நேவல் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நேவி மும்பையில் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் நேவல் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கடற்படை கப்பல் படை சார்ந்த வீரர்களுக்கான அவர்களுடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நேவி மும்பையில் இருக்குது. அப்புறம் ஆர்மி காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் ஒன்று இருக்குது. அப்போ இந்த 3 காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3, அப்புறம் ஆர்மடு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து புனே. இங்கெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல நீட் எழுதியிருக்கணும். நீட் எழுதிட்டு இங்கே படிக்கணும்னா உடல் தகுதிகள் இன்னும் பிற பரிசோதனைகள்லாம் அவங்க செய்வாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் அது இது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இங்கே நம்ம நார்மலான ஒரு பகுதியிலேருந்து அங்கே போய் படிக்கிறதுக்கும் முன்னாள் இராணுவ வீரர்கள், அப்புறம் அந்த கப்பல் படை, அந்த முப்படைகளில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது ரொம்ப எளிது. அதாவது ஈஸியாக அவங்க உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருந்தும் வெளியிலேருந்து போய் படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க. அதில் இந்த நீட் பேசிஸ் தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்போ எல்லா இடங்கள்லையுமே நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. நீட் இல்லாமல் நீங்கள் மெடிசன் படிக்கவே முடியாது இந்தியாவில். நீட் பேசிஸ் தான் நடக்குது. இருந்தாலும் சாதாரண இடங்களில் போய் படிக்கிறதுக்கும் இந்த இடங்களில் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அதே மாதிரி இங்கே படித்தா அடுத்து வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்க, இது படித்து முடிச்சுட்டு ஒரு 2-3 வருஷம் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இருக்குது. நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் படிக்கலாம். எல்லா இடங்கள்லையும் கண்டிப்பாக படிக்கலாம். அதில் எதுவும் மாற்று கருத்தே இல்லை. இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு போட்டித் தேர்வுகள் அந்த போட்டித் தேர்வுகளுக்கு இல்லை இங்கே ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ்லையோ இல்லை ஆர்மி காலேஜ் ஆஃப் டென்டல் சயின்ஸ்லையோ ஆர்மி காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியிலையோ படிக்கணும் அப்படின்னா அதுக்காகவே சில இடங்களில் வந்து கோச்சிங் சென்டர்லாம் வச்சுட்ருக்காங்க. நீங்கள் அது மாதிரி கூட சேர்ந்து பண்ணிங்கன்னா கூட நீங்கள் நல்லா பண்ணலாம். நன்றி. அடுத்து கமலநாதன் பாண்டியிலிருந்து கேட்டிருக்கார். என்ன கேட்குறாருன்னா, ஃபார்ம் டி படிப்புக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும்? +2 சயின்ஸ் குரூப் ஃபார்ம் டி எடுத்து படிக்கலாமா? அரசு கல்லூரி உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு. ஃபார்ம் டி இது வந்து நிறைய பேர் ஒரு தவறான புரிதலில் இருக்காங்க. அதை கண்டிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார்ம் டின்றது வந்து ஒரு டாக்டர் கோர்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃபார்ம் டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. எம்பிபிஎஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது அப்படி கிடையாது. மருத்துவத்துறை டாக்டர் கிடையாது, இது மருந்து துறையினுடைய டாக்டர், மருந்துகளினுடைய மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முழுக்க முழுக்க இந்த கோர்ஸ் உருவாக்குனதுக்கான நோக்கம் என்னென்னா, அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் இந்த ஃபார்மசி படிப்பு. நம்மக்கிட்ட மட்டும்தான் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் 4 வருஷம். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸு. அப்போ இங்கே நம்ம 4 வருஷம் முடிச்சுட்டு ஃபார்மசி முடிச்சுட்டு அங்கே போகும்போது அவங்க வந்து அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க சில டெஸ்ட்டெல்லாம் வேறு வைக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம மாணவர்களுக்கும் வளைகுடா நாடுகளுக்கு போயிட்டு பணிபுரிகிற மாதிரியான ஒரு ஈஸியான வாய்ப்பு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இந்த 4 வருஷமாக ஃபார்மசியை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றது தான். இதை மனசில் வச்சு தான் இந்திய அரசாங்கம், அதாவது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 5 ஆண்டுகள் படிப்பையும் 1 ஆண்டு பயிற்சியையும் சேர்த்து மொத்தம் 6 வருஷமாக டாக்டரேட் கோர்ஸை உருவாக்குனாங்க. அதுதான் வந்து ஃபார்மசி டாக்டர். அந்த ஃபார்மசி டாக்டர் முடிச்சுட்டு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கிளினிக்கில் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை பிளான் பண்ணாங்க. ஆனால் சில தவறான புரிதலின் காரணமாக இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம், நான் வந்து ஜேடி ரேங்கில் இருக்கக்கூடிய சில மருத்துவ அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க நான் கேட்டேன், இந்த மாதிரி மேடம்,
இப்படிலாம் இருக்குது, இந்த மாதிரி டாக்டர் முடிச்சிட்டா, இந்த ஃபார்மசியில் டாக்டர் ஃபார்ம் டி முடிச்சிட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, நீங்கள் ஃபார்மசி ப்ராக்டிஸ் பண்ணலாம் தம்பி, அதில் எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நீங்கள் டாக்டர்னு போர்டு வச்சு நீங்கள் ஃபார்மசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும், உங்கள் மேலே யாராவது தனிப்பட்ட முறையில் இங்கே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சுன்னு பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அப்போ கண்டிப்பாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். மற்றபடி அவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் போயிட்டு அவங்க கிளினிக்லேயோ இல்லை அவங்க இடத்துலையோ வந்து நான் எந்த விதமான சர்ச்சோ இல்லை வாரண்ட் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஜேடி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் சொன்னாங்க. நன்றி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியிலே ஃபார்ம் டியில் கிடையாது, அரசு மருத்துவக் கல்லூரியிலே கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் இருக்குது, அது வந்து நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அது கூட ப்ரைவேட் தான். அதை வந்து நம்ம இப்போ அரசாங்கம் எடுத்துக்கிட்டதால அங்கே இருக்கக்கூடிய அந்த இது வந்து இப்போ நமக்கு வந்துருச்சு. அரசாங்கம் எடுத்துக்கிட்டதால இப்போது அந்த இடம் வந்து அரசாங்கத்துக்கு வந்துருச்சு. மற்றபடி பார்த்தா அது ஒன்று மட்டும் அரசாங்கத்தில் ஃபார்ம் டி இருக்குது, ஒரு இடத்துல மட்டும் ஃபார்ம் டி அரசாங்க கல்லூரியில் இருக்குது. மற்றபடி எங்கேயுமே கிடையாது, எல்லாமே தனியார் நிறுவனங்கள் தான், யூனிவர்சிட்டி தான், டீம்டு யூனிவர்சிட்டி அந்த மாதிரி தான். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கமே வந்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற தொகை ஒரு வருஷத்துக்கு 2,10,000 ரூபாய் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா அப்படின்னா, ஒருவேளை யூனிஃபார்மு, இந்த புக்ஸு அது மாதிரியா எதுக்காவது இருக்கலாம். ஆனால் அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய தொகை வந்து 2,10,000 ரூபாய். 2,10,000 ரூபாய் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு செலுத்தினா மட்டும்தான் நீங்கள் ஃபார்ம் டி வந்து ஒரு வருஷத்துக்கு கல்லூரியில் போய் படிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 30,000 ரூபாய் தான் ஃபீஸ், ஏன்னா அது கவர்மெண்ட் அப்படின்றதால. இப்போதைக்கு இதுதான் நிலைமை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் டி வந்து ஒரு காஸ்ட்லியான படிப்பு. முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சேலரி கிடைக்கும், அட் ப்ரெசென்ட் என்ன மாதிரி ஃபீல்டில் சேலரி கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்றதெல்லாம் அவ்வளோ அதிகமான சம்பளம் இன்னும் கிடைக்கல. ஃப்யூச்சரில் அது டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல படிப்பு, தைரியமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். என்ன ஒன்று, 6 ஆண்டுகள் அப்படின்றதால கொஞ்சம் காலம் ஆகும். அதே மாதிரி பொருளாதார சூழ்நிலை, குடும்பத்தினுடைய பொருளாதார சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். வருஷத்துக்கு 2,25 லட்ச ரூபாய் நீங்கள் ஃபீஸ் கட்டினாலும் கூட அடுத்து உங்களுக்கு வந்து ஃபுட் அக்காமடேஷன் இருக்குது, அதுக்கெலாம் நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு வருஷத்துக்கு 4-5 லட்ச ரூபாய் நீங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான் ஃபார்ம் டியை நீங்கள் இது பண்ணணும். கொஞ்சம் காஸ்ட்லியான படிப்பு, மற்றபடி நல்ல எதிர்காலம் இருக்கக்கூடிய படிப்பு, வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடிய படிப்பு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது, நீட் தேர்வில் முதல் முயற்சியிலேயே நல்ல மதிப்பெண்கள் பெற்று எம்பிபிஎஸ் சேர முடியாதா? ஏனென்றால் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் எல்லோரும் நான் 2 ஆண்டுகள் படித்தேன், 3 ஆண்டுகள் படித்தேன் என்று சொல்கிறார்கள். நீட் தேர்வு அவ்வளவு கடினமானதா என்று தேன்கனிக்கோட்டையிலிருந்து லட்சுமிகாந்தம் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. தேன்கனிக்கோட்டையிலிருந்து லட்சுமிகாந்தம் அவர்கள் கேட்டிருக்காங்க. நீட் தேர்வு வந்து கடினமா அப்படின்னா, கடினம்லாம் ஒன்றுமே கிடையாதுமா. அதில் போட்டி போடுறவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த படிப்புக்கான இடங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் அது கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். அது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டு தான், அது ஒன்றும் பெரிய கஷ்டமான டெஸ்ட்லாம் கிடையாது. +1 +2 முடித்த மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த +1 +2 தான் கேட்குறாங்க. அந்த மாணவர்களுடைய நாலேஜுக்கு என்ன அறிவு இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தேர்வு தான். அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் இது பண்ணி படிக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு எக்ஸாம் தான். ஆனால் எழுதுகிறவங்க ஒவ்வொரு வருஷமும் 20 லட்சம் பேருக்கு மேலே எழுதுகிறாங்க. ஆனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் ஆன இடங்கள் வந்து 1 லட்சம் சில்லற தான். அப்போ 1 லட்சம் பேருக்கு 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னு சொல்லும்போது அதுக்கான போட்டி வந்து கடுமையாக இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய ஒரு போட்டித் தேர்வு மாதிரி காமிச்சிக்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னன்னாக்கா, இது வந்து ஒரு வியாபாரமாக மாறிட்டு இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலையில் அந்த கோச்சிங் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வியாபாரமாக மாறிட்டு இருக்கிறதால அது நமக்கு ஒரு கஷ்டமான எக்ஸாம் மாதிரி கட்டமைக்கப்படுகிறது. என்னை பொறுத்தவரை அது ஒரு சாதாரண டெஸ்ட்டு தான். நல்ல ஓரளவுக்கு புரிஞ்சு படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக அதை நல்லா ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க. நன்றி. ஊத்துக்கோட்டை நாராயணசாமி, ஐடிஐ படிப்புகள் எத்தனை ஆண்டுகள், எந்த துறை எடுத்து படித்தால் வேலை கிடைக்கும்? ஐடிஐ எத்தனை ஆண்டுகள்னு கேட்குறாரு. ஐடிஐகளுக்கு வந்து இத்தனை ஆண்டுகள்னு சொல்ல முடியாது, அதிகபட்சம் 2 வருஷம் தான். ஆனால் 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும், 6 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு தகுந்த மாதிரி சில கோர்ஸுகளுடைய படிப்பு இருக்குது. இதில் எல்லா படிப்புகளுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல படிப்புகள் தான். உடனடியாக நம்ம வேலைக்கு போகலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக வந்து டீசல் மெக்கானிக், அப்புறம் ஆயில் மெக்கானிக், இந்த மாதிரிலாம் இருக்குது. மோட்டர் மெக்கானிக் இருக்குது,
ஃபிட்ரு, ஃப்ளம்பரு, இந்த மாதிரி எல்லாமே அடிப்படையான தொழிலுக்கு என்னென்ன தேவையோ அதுதான் வந்து நம்ம ஐடிஐயில் வச்சுருக்கிறாங்க. தைரியமாக நம்ம வந்து அந்த படிப்புகளை எடுத்து படிக்கலாம். இதில் என்னென்னாக்கா பியூட்டிஷியன் கோர்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போது பியூட்டிஷியன் கோர்ஸு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஏசி அண்டு ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக்கு, 2 வீலர் மெக்கானிக்கு, 4 வீலர் மெக்கானிக், இந்த மாதிரிலாம் வருது. இதெல்லாம் வந்து உடனடியாக நம்ம வேலையே கிடைக்கலனாலும் கூட நாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம சுயதொழில் செய்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்புள்ள படிப்புகள். அந்த மாதிரி படிப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும், எதிர்காலம் கிடைக்கும். அடுத்தது மாம்பழம், சென்னை மாம்பழத்திலிருந்து சக்கரவர்த்தி என்றவர் ஒருத்தர் கேட்டிருக்கார். +2 முடிச்சிட்டேன் சார், நான் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பது சிறு வயதிலிருந்தே எனது லட்சியம். அதற்கு எந்த படிப்பு படித்தால் நன்றாக இருக்கும், எங்கு படித்தால் நன்றாக இருக்கும்? விஞ்ஞானி ஆகணும்னு நினைக்கிறார், சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு. நான் எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும்னு கேட்குறாரு. சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு இங்கே படிங்க, இதை படிங்கலாம் கிடையவே கிடையாது. முதல்ல உங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணுன்ற எண்ணம் இருக்குது. நீங்கள் எந்த படிப்பை எடுத்து படித்தாலும் அதில் அதிகபட்ச நாலேஜ் என்னவோ அதை இங்கே பெற்றுட்டிங்கன்னா நீங்கள் சயின்டிஸ்ட் தான். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறீங்க, ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, எம்எஸ்சி பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பிஹெச்டி முடிச்சிட்டிங்க, இப்போ முனைவர் பட்டம் வாங்கிட்டீங்க, ஆராய்ச்சி பட்டம் வாங்கிட்டீங்க. அதில் இன்னும் வேறு என்ன இருக்குன்றதை பாருங்கள். அவ்வளோதான். பிஹெச்டி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டரேட் வாங்கிட்டீங்க. நீங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகிடலாம். அப்படின்னா அதுக்கு சயின்டிஸ்ட்டுக்குன்னு தனி படிப்புகள்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த துறையை எடுத்து படித்தாலும் அதில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய கல்வி தகுதியை நீங்கள் பெற்றுவிட்டீர்களானால் அதுவே ஒரு ஆராய்ச்சியாளர்களுக்கு சமம் தான். மற்றபடி நம்ம வந்து பெரும்பாலும் சயின்டிஸ்ட்னால் நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா விண்வெளித்துறை சார்ந்தவர்கள் சொல்லுவோம், அட்டாமிக் அந்த பாம் தயாரிக்கிறவங்களெலாம் சொல்லுவோம், அந்த மாதிரி தான் சொல்லுவோம். வேதியியல் துறையில் விற்பனர்கள் சொல்லுவோம், பயாலஜியில் வந்து ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய நோய்களை கண்டுபிடிக்கிறவங்க, அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறவங்க, இந்த மாதிரியானவங்கள தான் நம்ம சயின்டிஸ்ட்னு சொல்லுவோம். அதுதான் நான் சொல்கிறேன், எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையினுடைய இறுதியில் என்ன இருக்குன்ற அந்த படிப்பு படித்து முடிச்சுட்டு அது சார்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுறவங்கள நம்ம சயின்டிஸ்ட்னு சொல்லுவோம். அது மாதிரி நீங்கள் எந்த துறை வேணால் எடுத்து படிக்கலாம். உங்களுக்கு எதில் நாலேஜ் இருக்கோ அந்த துறையை படிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக சயின்டிஸ்ட் ஆகலாம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது பொன்னையிலேருந்து முருகேசன் அப்படின்றவர், என் பையன் 10th முடிச்சிட்டான் சார், +1 +2 படிக்க தனியார் பள்ளியில் சேர்த்து கூடவே நீட் கோச்சிங்க்கும் சேர்த்து விடலாம் என நினைக்கிறேன். அது சரியாக வருமா? இப்போ எல்லாமே இந்த ட்ரெண்டு தான் ஓடிட்டுருக்கு. அதாவது என்னென்னா +1 +2 கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஒரு அப்பா முடிவு பண்ணிட்டாரு. அந்த +1 +2 படிக்கும் போதே வந்து நான் நீட் கோச்சிங்க்கு வந்து சேர்த்து விட்டுடலாமா அப்படின்னு சொல்கிறார், கேட்குறார். நிச்சயமாக அது வந்து நல்ல ஒரு வழிமுறை கிடையாது. ஏன்னா நீங்கள் +1 +2 முடித்தா மட்டும்தான் அந்த +1 +2 சப்ஜெக்ட்லேருந்து எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்ல முடியும். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் நடத்திட்டு இருக்கும் போதே நீங்கள் அதுலேருந்து எப்படிலாம் கேள்வி வரும்னு எப்படி நீங்கள் ஒரு இது பண்ண முடியும், அதனால் கெஸ் பண்ண முடியும். அதனால் அது வேண்டாம், அது குழப்பத்துக்கு தான் வழிவகுக்கும். முதல்ல தரவாக +1 +2 அவங்க படிக்கட்டும், எக்ஸாம் எழுதிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த இடையில இருக்கக்கூடிய கேப்லேயே வந்து நீங்கள் நல்லா அவங்களுக்கு வந்து நீங்கள் கோச்சிங்கில் சேர்த்து விடுங்க, இல்லை அவங்களே படிக்கட்டும். அரசாங்கமும் நிறைய கோச்சிங் சென்டர்லாம் நடத்துது, அதில் சேர்ந்து அவங்க பண்ணாங்கன்னா பண்ண முடியும். ஆனால் நீட் எக்ஸாமை எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க +1 +2 தரவாக இருக்கணும். அதனால் முதல்ல +1 +2 படித்து அந்த பொதுத் தேர்வு எழுதி அதில் நல்ல மதிப்பெண்களை வாங்க சொல்லுங்கள். எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி இன்னும் கார்னரை வந்து நல்லா பண்ண சொல்லுங்கள், நல்லா படிக்க சொல்லுங்கள், ஃபோக்கஸாக படிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். எடுத்தோடனே நம்ம கொண்டு போய் நீட்டுன்னு விட வேணாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பண விரயம், நேர விரயம். பர்கூர்லேருந்து பிரவீன் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்கார். பர்கூர்லேருந்து பிரவீன், நான் 10ஆம் வகுப்பு முடித்து விட்டேன். தமிழ்நாடு சீருடை பணியாளர் பணிக்கு செல்ல வேண்டும் என்பது என் கனவு. அதற்கு ஏதாவது அகாடமியில் சேர்ந்து பயிற்சி எடுக்க வேண்டுமா? நல்ல அகாடமி பெயர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார். அதாவது 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் என்ன வயசுன்னு சொல்ல, இருந்தாலும் 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 15 வயசு இருக்கும். ஆனால் இன்றைக்கி சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமா நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 18 வயசு 17.5 வயசுக்கு மேலே இருக்கணும். உங்களுக்கு இன்னும் ஒரு 2 இயர்ஸ் டைம் இருக்குது. நீங்கள் 10ஆம் வரைக்கும் படித்த அத்தனை விஷயங்களையும் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படித்த சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் எல்லாமே அப்டேட்டாக இருங்க. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸும் அப்டேட்டாக வச்சுக்கோங்க. மேக்ஸ், பொது தமிழ், ஆங்கிலம், இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் தான் உங்களுக்கு கேள்விகள் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லேயும் நல்லா ரன்னிங்கு, ஜம்பிங்கு, இந்த கயிறு ஏறுறது, அந்த மாதிரி விஷயங்களில் நல்லா கரெக்டாக இருங்க. அதே மாதிரி பொது அறிவுகளில் நல்ல புத்தகங்களை வாங்கி படிங்க. நீங்கள் வந்து இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 ஆண்டுகளில் இந்த மாதிரி நல்ல சிறந்த முறையில்
போகக்கூடிய சிறந்த முறையில் இந்த நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்கக்கூடிய நல்ல செயல்களை செய்யும்போது உங்களால் நல்ல நாலேஜை வாங்க முடியும். அதுக்கு இடையில நீங்கள் இடையிடையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்முடைய வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இடையிடையில் நம்ம ஐபிஎஸ், நம்ம ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி கலிய பெருமாள், நீயானா கோபி, இப்போ நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரி இறையன்பு அவர்கள், இவர்களுடைய பேச்சு கேளுங்க. அப்துல் கலாம் ஐயாவுடைய அந்த அறிவுரையெல்லாம் கேளுங்க. அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும், உங்களுக்கு இன்னும் ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்படியே உங்களை வடிவமைச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களால் சீருடை பணியாளராக தேர்வாக முடியும். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தது காட்டுமன்னார் கோயில் அறிவழகன். பிஏ ஆங்கில இலக்கியம் படித்துள்ளேன். மேற்கொண்டு படிக்க வசதி இல்லை. வேலைக்கு செல்லலாம் என்று உள்ளேன். என் படிப்புக்கு என்ன வேலைக்கு போகலாம்? எந்த வேலை சரியாக இருக்கும்? பிஏ ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காரு. நான் மேலே படிக்க விருப்பம் இல்லை, நான் என்ன படித்தா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். பிஏ ஆங்கில இலக்கியம் அருமையான படிப்பு. உங்களுக்கு அந்த ஆங்கில இலக்கியத்தை வச்சு நீங்கள் மேலே வரணும்னா நிறைய வழிகள் இருக்குது. ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் யூடியூப்பில், இல்லை நேரடியாகவும் எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஆங்கிலத்தை சொல்லி கொடுத்து நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அட்லீஸ்ட் ஒரு பிஎட் கரஸில் பண்ணால் கூட ஒரு கல்லூரியிலையோ ஒரு ஸ்கூல்லையோ நீங்கள் ஒரு டீச்சர் ஆகலாம். அதே மாதிரி நீங்கள் அடிப்படை போட்டித் தேர்வுகள் அத்தனைக்கும் அடிப்படையான ஒரு தகுதி என்னென்னா அடிப்படை ஒரு டிகிரி. அந்த டிகிரி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எழுதலாம். ஏதாவது ஒரு கிடைக்கிற வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அந்த யூடியூப் சேனல் மூலிமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லித்தரலாம். இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணலாம். போட்டித் தேர்வுகளுக்கு கலந்துக்கிறது அந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணலாம். இன்னொன்று, நீங்களே நிறைய போட்டித் தேர்வுகள் எழுதி நல்ல வேலைக்கும் போகலாம். கண்டிப்பாக நல்ல படிப்பு, உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. விடாமுயற்சியோட முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். இத்துடன் இன்றைய கேள்வி பதில் நிகழ்வு முடிவடைகிறது. எந்த ஒரு துறையாக இருந்தாலும், எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நம்மால் மேலே வர முடியும். எல்லா படிப்புகளுக்கும் ஒட்டுமொத்தமாக எந்த படிப்பாக இருந்தாலும் படிப்பு வெறும் பேப்பர், ஒரு டிகிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்காது, நல்ல ஒரு தகுதியை வளர்த்து கொடுக்காது. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் வளர்த்து கொள்ளுகிற நற்பண்புகளும், உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் தான் உங்களை உயர்த்தும் என்பதை சொல்லி மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.